ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கிச்சனுக்கு தேவையான 10 பயனுள்ள குறிப்புகள் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, சாம்பாருக்கு நம்ம இந்த மாதிரி பருப்பு, தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு குக்கரில் வேக வைப்போம் இல்லையா. ஸோ மேலே பார்த்துட்டோம் அப்படின்னா பொங்கி பொங்கி வந்துகிட்டே இருக்கும். தண்ணி அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா பொங்கி பொங்கி வரும். அதனால் அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே ஒரு சில்வர் கிண்ணம் நீங்கள் போட்டுடுங்க. ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே அதில் கலெக்ட் ஆகிடும். ஸோ பொங்கி பொங்கி உங்களுக்கு மேலே வராது. டிப் நம்பர் 2 என்ன பார்த்தோம் அப்படின்னா, சப்பாத்தி மாவில் நம்ம பிசைஞ்சு வைக்கும்போது மீதி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஸோ அதை நம்ம டேரெக்டாக வைக்கும்போது நமக்கு மேலே ஃபுல்லாக காஞ்சா மாதிரி ஆகிடும். ஒரு கலரே பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கருப்பு கலரில் மாறிடும். அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேலே எண்ணெயை நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே டிஃபன் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி வைக்கிறச்ச நமக்கு மாவும் கருப்பாகாது, காஞ்சும் போகாது, நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எத்தனை நாள் கழித்து எடுத்தாலும். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, தேங்காய்லாம் இருக்குது இல்லையா, தேங்காய் நம்ம உடச்ச உடனே நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, துருவுவோம். அதுக்கப்புறம் துண்டு துண்டாக பத்தை போடுவோம். அந்த மாதிரி போடுறச்ச துருவும் போது நமக்கு ஈரமாகவே வரும். ஸோ சதன்னு விழும். அது மட்டும் இல்லாமல் துண்டு போடும்போது நமக்கு சிரட்டையிலே பாதி ஒட்டிக்கும். கத்திலெலாம் நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சிரட்டையிலே ஒட்டிக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தேங்காய் எடுக்கிறதுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈஸியாக அதை தேங்காய் சிரட்டையிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம தேங்காவை உடச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே எடுத்துடுங்க. உடச்சி நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீசரில் 10 நிமிஷம் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம துருண்டும் போட்டாலும் சரி, அதுக்கப்புறம் தேங்காய் துருவுனாலும் ஈஸியாக நமக்கு சிரட்டையிலேருந்து வெளியே வந்துடும். சிரட்டையில் அந்த அளவுக்கு ஒட்டிக்காது. அதே மாதிரி துருவும் போது நமக்கு பூ பூவாக அழகாக விழும். ஸோ இந்த டிப் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும் அப்படின்னாலும் இன்னொரு டிப் இதில் நம்ம பார்த்துலாம். உப்பு இருக்குது இல்லையா, உப்பை நம்ம தேங்காய் ஃபுல்லாகவே நம்ம தடவி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேங்காய் அதிக நாட்கள் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம துருவி கூட நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். பாருங்கள், துண்டு துண்டாக எவ்வளோ அழகாக வருது அப்படின்ட்டு. சிரட்டையில் உங்களுக்கு அந்த அளவு இருக்காது. அதே மாதிரி நம்ம துருவும் போது ரொம்ப அழகாக பூ பூவாக கொட்டிடும். சிரட்டையில் ஒட்டிகிட்டே இருக்காது. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த தேங்காய் துருவுறதுக்கு. இந்த டிப் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பூண்டு நம்ம உரிப்போம் இல்லையா, உரிக்கும்போது ரொம்ப குட்டி குட்டி பூண்டெல்லாம் நம்ம சீக்கிரமாக தள்ளி வச்சுட்டே வருவோம். ஃபஸ்ட் நம்ம பெரிய பெரிய பூண்டெல்லாம் உரிச்சிடுவோம். லாஸ்ட்டில் நமக்கு குட்டி குட்டி பூண்டெல்லாம் இருக்கும். அதை உரிக்கிறதுக்கு நம்ம சோம்பேறி பட்டுட்டு நம்ம அதை தள்ளியே வைப்போம். அதை ஈஸியான மெத்தடில் எப்படி தோல் உரிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் நீங்கள் பூண்டை போட்டுக்கோங்க. ரொம்ப குட்டி பூண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் ஒரு வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றுங்க. ரொம்ப கொதிக்கிற தண்ணி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வெது வெதுப்பான தண்ணியை நீங்கள் ஊற்றி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் உரிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு தோல் அப்படியே கலண்டே வரும். ஸோ ஒரு விரலே நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அழகாக கலண்டு வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப் நமக்கு. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ சாதம் எல்லாம் மீந்து போயிடுது இல்லையா, இந்த சாதம் நம்ம நைட்டு தண்ணி ஊற்றி வைப்போம். சில பேர் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை யூஸ் பண்ணுவாங்க சாதமாக. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம பழைய சாதம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அது சில டைமில் வெயிலுக்கு நொசு நொசுன்னு ஆகிடும் இல்லையா. அதனால் நம்ம நைட்டு தண்ணி ஊற்றி வைக்கிறோம் இல்லையா, ஊற்றி வைக்கும்போது அது கூடவே நம்ம சாதம் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் அல்லது மோர் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விடும்போது நமக்கு சாதம் அப்படியே முழு சாதமாகவே இருக்கும். அடுத்த நாள் காலையில் கூட குழஞ்செல்லாம் போய் நொசு நொசுன்னு ஆகாது. நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த டிப் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, இந்த மாதிரி கேழ்வரகு மாவு, கடலை மாவு, அதுக்கப்புறம் மைதா மாவு, பருப்பு, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ லாக்டவுனில் நம்ம நிறைய வாங்கி வைக்கிறோம் இல்லையா. இது வண்டு, பூச்சி, புழு அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு, ரொம்ப நாள் வராமல் இருக்கிறதுக்கு, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரியாணி இலை எல்லா வீட்லேயுமே இருக்கும். ஸோ அந்த இலையை 2 நம்ம எடுத்து அந்த மாவில் ஃபுல்லாக முக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி வைக்கிறச்ச நமக்கு வண்டு இதெல்லாம் வராது. ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். ஸோ இந்த லீஃப் நம்ம வீட்டிலேயே எப்போவுமே இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை.
அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, டீ வச்சுட்டு நம்ம இப்படி போனதுக்கப்புறம் டக்குன்னு வந்து பொங்கிடும். ஸோ பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த டீயில் நம்ம இஞ்சி இஞ்சி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பட்டை இதெல்லாம் வந்து தட்டி போடுவோம் மசாலா டீக்கு. பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சாறு இறங்குற வரைக்கும் நம்ம ஒரு ஸ்பூனை வந்து அதில் போட்டுக்கலாம். அந்த ஸ்பூனை போட்டுட்டோம் அப்படின்னா நல்ல வந்து கொதிநிலைக்கு வரும். நம்ம வந்து அடுத்த வேலையும் நம்ம பார்க்கலாம். பக்கத்துலேயே நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நல்ல வந்து கொதி வந்து அந்த சாறு எல்லாம் இறங்கி சூப்பரான மசாலா டீ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்பூனை போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, இந்த மாதிரி புது தொடப்பெல்லாம் வாங்கும்போது நம்ம பெருக்க வந்து அந்த குட்டி குட்டி டஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து கொட்டிகிட்டே இருக்கும். என்ன தான் நம்ம பண்ணினாலும் க்ளீன் பண்ணினாலும் அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய பல் இருக்க சீப்பை வந்து எடுத்துக்கலாம். சீப்பை எடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம தலையை வாடுற மாதிரி அந்த தொடப்பத்தை நம்ம வந்து இந்த மாதிரி கோம் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி டஸ்ட்டு எல்லாமே வந்து வெளியே கொட்டிடும். ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். நம்ம உடனே வந்து பெருக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் வாங்கி வைப்போம். கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து பிசுன்னு ஆகிடும். அதாவது ஒரு ரப்பர் பேண்டோட இன்னொரு ரப்பர் பேண்டு வந்து ஒட்டிக்கும். ஸோ ரொம்ப வந்து அது வேஸ்ட்டாக தான் போகும். நம்ம அதை தூக்கி தான் போடணும். அது கலரும் வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் பான்ஸ் பவுட்ரு. அதாவது எந்த விதமான பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து கொஞ்சமாக கொட்டி நம்ம வந்து அந்த ரப்பர் பேண்டில் கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சுக்கும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பவுட்ரு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம வந்து விபூதி கூட போட்டு அழகாக வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ரப்பர் பேண்ட் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துலாம். இந்த மாதிரி வந்து பேக்கெட்டில் இருக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம கட் பண்ணி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த கவரை வந்து அப்படியே நம்ம வச்சுட்டோம்னா அதில் வந்து வண்டு பூச்சியெல்லாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை வந்து நம்ம கவரோடு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிக்டாக் கிளிப்பு வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும். இதை வந்து நம்ம அழகாக வந்து அதை வந்து கவரை வந்து ஃபோல்டு பண்ணிடலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த டிக்டாக் கிளிப்பை வந்து நம்ம வந்து அதில் வந்து மாட்டி விட்டுடலாம். அப்படியே டேரெக்டாக நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ டப்பா வந்து தேடணும், அதில் வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.